ஊருக்கு வா வான்னு கூப்பிடுற, இங்க வந்தா ஆபீஸ் வேலையவே பாக்குற. இது ஆறுது வந்து குடி வா. இந்த வருஷம் உனக்கு ப்ரமோஷன் வரணும்ல, நீ சொல்லவே இல்ல. எடுத்தா தானக்கா சொல்லுவேன். ஏன் ஹைக்கு பத்தலையோ? செம்ம ஹைக்கு. அப்புறம் என்ன, வெளியூர் போகணும்னு சொல்றாங்களே. வெளியூர் போக வேண்டியதானே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தெரிஞ்சுதான் பேசுறேக்கா. ஏன் என்னாச்சு? அம்மா வச்சுட்டு நான் எப்படி வெளியூர் போக முடியும்? அம்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீ வெளியூர் போறதுக்கு என்ன முரளி சம்பந்தம்? அக்கா ஆபீஸ்க்கு நான் 5 நாள் போதும், அம்மாவுக்கு நான் 7 நாள் வேணும். 24/7 நாங்க 2 பேர் பார்த்துக்கிட்டே திண்டாடுறோம். அவன் மட்டும் எப்படி பாப்பா நான் வெளியூர் போயிட்டா? ப்ரமோஷன்லாம் ஏதாவது அதிசயம் நடந்ததாக்கா உண்டு. அதிசயம் இருக்கு. சொலாசியா ஹோம் கேர் என்னுடைய மாமியாருக்கும் இவங்க கிட்டே இருந்தா கேர்டேக்கரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க, வீல் சேர்ல இருக்கிறவங்க, கை கால் பிராக்சர் ஆனவங்க, எல்லா கேட்டகரிக்கும் அருமையான கேர்டேக்கர்ஸ் 24/7 கொடுத்து அருமையான சர்வீஸ் பண்றாங்க சொலாசியா ஹோம் கேர். இவங்களோட சர்வீஸை நீ ஹையர் பண்ணினா டிரான்ஸ்ஃபர் வெளியூர்ல வந்தா மட்டும் இல்ல, வெளிநாட்டிலேயே வந்தாலும் நீ நிம்மதியா போலாம். அப்புறம் என்ன, சொலாசியாக்கு போன் போடு, ப்ரமோஷன் எடு. உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்க வைக்கும். எல்லாத்தையும் இறங்கி சரி பண்ணிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய வயது அப்படி, வேலைக்கு போகணும், குடும்பம் இருக்குது, காப்பாற்றணும், சம்பாதிக்கணும்னு நமக்கு வேற ஏதோ பொறுப்பு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நாம் ஏதாவது நமக்குள்ளேயே அங்கலாய்ப்பு பண்ணிட்டு புலம்பிட்டு போயிடுவோம். இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிறாங்க இல்லையா பெரியவர்கள், குறிப்பாக ஆண்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க 2 விதமாக அணுகிறது உண்டு. என்ன பண்ணுறது போங்க அப்படின்னு சில பேர் அதை கண்டுக்காமல் கோயில் குளத்துக்கு போகிறது, நண்பர்களோட திருப்பி தன்னுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுக்கிறது, பேர பசங்களோட விளையாடுறது, கதைகளை படிக்கிறது, தனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது அப்படின்னு அந்த மாதிரி நாட்களை நகர்த்துறது உண்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களையே இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு கிடையாது, பசங்க நல்லபடியாக செட்டில் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நடக்கிற சமூக பிரச்சனைகளை நான் தான் இறங்கி தீர்வு காணணும் அப்படிங்கிற மனநிலையில் இறங்கிடுவாங்க. இது எல்லா நேரமும் நல்லதாக அமையுதான்னு பார்த்தா எல்லா நேரமும் நல்லதாக அமையறதில்லை. நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க அதில் இறங்குவாங்க. ஒன்றுமே இல்லை, நடந்த சம்பவங்கள் 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பெரிய உணவகம், இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நல்ல ஒரு குடியிருப்பு பகுதியில் அமைந்த ஒரு உணவகம். அது கார் பார்க்கிங்கே அங்கே இடம் இல்லை பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய வீட்டு வாசலில் அந்த உணவகத்துக்கு சாப்பிட வந்தவங்க காரை நிறுத்தியிருக்கிறாங்க, குடும்பத்தோடு வந்தவங்க நிறுத்திட்டு சாப்பிட போயிட்டார். சாப்பிட்டுட்டு அவர் வந்தவுடனே பார்க்குறாரு, அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவருடைய 2 வைப்பரையும் யாரோ வளைச்சி உடைச்சிருக்கிறாங்க. அப்படி யாரும் அங்கே குழந்தைங்க இருக்கா மாதிரி தெரியல. அமைதியான தெரு, பெரிய பெரிய வீடுகள். நான் ஒரு பெரிய வீட்டு வாசலில் நிறுத்திட்டு போயிருக்கிறேன், அந்த வீட்டிலேருந்து யாரும் இருக்கா மாதிரி தெரியல. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மனசுக்கு ஒரு மாதிரி பதபதப்பாக இருக்குது. நல்ல கார் இப்படி வைப்பரை உடச்சி வச்சிருக்குது. அப்போ அந்த பக்கத்துலேயே கடை போட்டிருக்கிறாரு, காய்கறி கடை போட்ட ஒருத்தர் மெல்லமான குரலில் சொல்கிறார், நாங்கள் இருந்தோம், அதை பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் எந்த வீட்டு வாசலில் நிறுத்திருக்கிறீங்களோ அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார் சார், அவர் எதுனாலும் கோவப்படுவார், தெருவில் யாராவது கத்தி பேசினா என்னத்துக்கு இங்கே எங்கள் வீட்டு வாசலில் வந்து கத்துறீங்கம்பாரு, ஏன் இப்படி வண்டிக்கு இவ்வளோ சத்தமாக ஹார்ன் அடிக்கிறீங்கம்பாரு, நீங்கள் கரெக்டாக அவர் கேட்டை ஒட்டி நிறுத்திட்டு போயிருக்கிறீங்க, தெரியல சார் அந்த பெரியவரே கூட வந்து அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் பார்த்ததை நான் தான் பார்த்தேன்னு சொல்ல பயந்துக்கிட்டு இப்படி சொல்கிறாரா, இல்லை இது கரெக்டான அனுமானம் இதாக தான் இருக்குன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது, பார்த்த எங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொரு சம்பவத்தில் ஒரு பெரியவர், அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா வீட்டை சுற்றி அங்கங்கே கொஞ்சம் சரியாக இல்லை, சிமெண்ட் போடுறதுன்னா தானே கல்ல ஜல்லியெல்லாம் போட்டு சிமெண்ட்டை போட்டு பூசுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலையை, இந்த மராமத்து வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய வீடு முடிகிற இடம் ஒரு சின்ன சந்து, அங்கே யாரும் போக மாட்டாங்கன்றதுனால அங்கே கொஞ்சம் உரமண்ணெல்லாம் நிரப்பி சின்னதாக தோட்டம் மாதிரி போட்டார். அந்த தெரு வழியாக மாடுகள்லாம் நிறைய வரும். தன்னுடைய தோட்டத்து செடியை மாடு ஒரு தடவை திங்க வந்துருச்சு. அவருக்கு ரொம்ப கோவமாக போச்சு. இந்த மாட்டுக்காரங்கெல்லாம் என்ன மாட்டை கட்டி வைக்க மாட்டாங்களா, இப்படி மானாவாரியாக எல்லா இடத்துலையும் அவுத்து விட்டுறாங்க, இதுக்கு சரியான பாடம் சொல்லணும்னு என்ன பண்ணார், தினம் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால வேலை இல்லை, குச்சியை வச்சுக்கிட்டு மாடு வர நேரத்தை பார்த்து உட்காந்துருக்க வேண்டியது, அந்த குச்சியால் தரையில் தட்டி தட்டி மாடை பயமுறுத்த வேண்டியது, அதை பார்த்து மாடு மிரண்டு போய் ஓடும். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு, கல்லெல்லாம் குமிச்சு வச்சு ரெடியாக இருப்பார். மாடு வர நேரத்துக்கு கல்லால் அடிக்கிறது அந்த மாடுன்னு சொல்லி பண்ணுவார் மாடு. ஆனால் பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவர் இருக்க மாட்டாரா, ஏமாந்தாப்புல போய் அந்த தோட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன திணியை திங்க மாட்டோமா தான் அந்த மாடுகள்லாம் வரும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இது மாடு வர நேரம் தானே, சத்தம் வேற கரெக்டாக கேட்குதுன்னு அந்த கதவு வீட்டு கதவு பின்னாடிலேருந்தே ஒரு கல் எடுத்து விசிறி அடிச்சிருக்கிறாரு. மாடு மேலே படுறதுக்குள்ள அந்த தெருவழியாக நடந்து போனவர் மேலே கல் வேகமாக பட்டுடுச்சு. அந்த கல் அடி வாங்கினவர் ஒரு சத்தம் போடுறாரு, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், இவர் ஒரு சத்தம் போடுறாரு. தேவையில்லாத ஒரு சண்டை. இது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு புரியவே இல்லை. அது தெருவில் இருக்கிறவங்களாம் அவரோட பேச மாட்டேங்கிறாரு. இவர் என்ன மனுஷனா மாடான்னு கூட சரியாக பார்க்காம கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாங்கிற மாதிரி தெருவில் இருக்கிறவங்க மற்றவங்களும் பேச. இதெல்லாம் உதாரணங்கள். ஏன் அப்படின்னா, நான் தான் இந்த பிரச்சனையை இறங்கி தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்துடுது கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆன சில பேருக்கு. பழகிக்கொள் அப்படின்னு ஒரு கதை, திரு எஸ்ரா அவர்கள் எழுதிய கதை. சமீபத்தில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனவர் தன்னுடைய மகளோட மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பையன் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய குடும்பம் அங்கே இருக்குது. அந்த பெரியவர் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பேருந்து நிற்குது. அவர் வீடுக்கு பக்கத்துலேயே ஒரு திடல் இருக்கு. அந்த திடல் எல்லா விதமான போராட்டத்துக்குமான திடல். அங்கே ஒரு குட்டியாக ஒரு மேடை வேற போட்டிருப்பாங்க. எப்போ பாரு ஒரு ஷாமியான சேரை போட்டு நிறைய போலீஸ்காரங்க பந்தோபஸ்துக்கு போட்டு அது எப்போ பாரு ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். போராட்ட சத்தம், பழகி போன சத்தம் தான்னா கூட அன்னைக்குன்னு பார்த்து இவர் வீட்டு கதவையே திறக்க முடியாத அளவுக்கு அந்த பேருந்து அடைச்சிக்கிட்டு நிற்குது. யார் எங்கன்னு தெரியல. டிரைவர் பஸ்ஸில் இல்லை. அந்த போராட்டம் நடக்கிற திடல்லையே போய் உட்காந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்த பஸ்ஸோட டிரைவர் யாருப்பா, என் வீட்டு கதவை திறக்க முடியாத அளவுக்கு வச்சு நிறுத்திட்டு போயிட்டாருன்னு கேட்குறாரு. தெரியலையா சார், அங்கே தானே சார் இருப்பாங்க, சாப்பிட போயிருப்பாங்க சார், என்னென்னமோ சொல்கிறாங்க. இவருடைய மகள் 2 வீலரில் கல்லூரிக்கு போகணும், கதவை திறக்க முடியல, வண்டி எடுக்க முடியல. அந்த பொண்ணு சத்தம் போட்டுக்கிட்டே என்ன செய்யுது, அந்த இடுக்கு வழியாக கேட்டை திறந்து போய் தெருமுனையில் ஷேர் ஆட்டோ பிடிச்சி கல்லூரிக்கு போயிடுறான். அவள் கல்லூரிக்கு போயிட்டு திருப்பி வர நேரம் வரைக்கும் டிரைவரை காணும். அதுக்கப்புறமா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த டிரைவர் மன்னிச்சுங்க சார், வயிறு சரியில்லாமல் இருந்தது, அப்படியே அந்த பார்க்கில் இருக்கிற மரத்துக்கிழ படுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பெரியவர்கிட்ட. ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியல, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, கொஞ்சம் குடிச்சிருப்பார் போல தெரியுது. இவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. தான் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு புலம்புறாரு, இதுக்கு ஒரு வழி பண்ணணும், இந்த பூனைக்கு நான் தான் மணி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி லோக்கலில் இருக்கிற கமிஷனர்கிட்ட நான் போய் சொல்ல போகிறேன், இந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட நான் சொல்ல போகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு ஃபோன் பண்ணுறது என்ன, மெசேஜ் அனுப்புறது என்ன, நேராக போய் சொல்கிறது என்னென்னவோ பண்ணுறார். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருனா, இது முதல் தடவை கிடையாது. எப்போ பார்த்தாலும் அந்த திடலில் ஏதாவது நடந்தால் இவருக்கு நிறைய அசௌகரியங்கள் வருது. ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போராடும் போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குழந்தையெல்லாம் கொண்டு நிழலாக இருக்குதுங்க, உங்கள் கேட்டை திறந்து கொஞ்சம் இந்த பிளாட்ஃபார்மில் பிள்ளைய உட்காந்து வச்சுங்க, போராட்டம் முடிஞ்சு கூப்பிட்டு போகிறம்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த பசங்க அங்கேயே ஒன்றுக்கு போவாங்க, அங்கேயே பிள்ளைங்க எச்ச துப்பும், விளையாடும், அங்கே இருக்கிற தொட்டி செடியில இலையெல்லாம் பிச்சு போடும். இவரால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, சொந்த வீடு காலி பண்ணிட்டு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய. அப்படி தான் இன்னொரு போராட்டத்தும் போது என்ன பண்ணியிருக்காங்க, பிரியாணி பொட்டலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 200 பொட்டலம் மிஞ்சி போச்சு, இந்தாங்க சாமி இது யார்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. இவர் ஐயோ நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், எங்கிட்ட கொண்டு இந்த பிரியாணியை கொடுன்னு சொல்கிறியப்பான்னா, தெரிஞ்சவங்க யாராவது எடுத்துகிட்டு போக சொல்லுங்கன்னு பிரியாணி பொட்டலத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு முறை இந்த மாதிரி போராட்டம் நடக்கும்போதும் தண்ணி பாட்டில் என்ன, பேப்பர் என்ன, குப்பை என்ன, என்னமோ அவர் வீட்டு வாசல் வரைக்கும் அது வரும். இத்தனை அசௌகரியம். ஒரு வாட்டி என்னாச்சு, போராட்டம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை இவங்க வீட்டு கதவு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள வரைக்கும் குதிச்சவங்க, செவரேறி குதிச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனாலேயே இவர் எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காணணும், யாருக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், யாருக்காவது மெசேஜ் போடுறதும், யாருக்காவது பெட்டிஷன் எழுதுறதும், இதே வேலையாக இருக்கும்போது இன்னைக்கு பஸ்ஸு நின்னது ரொம்ப தலைவேதனையாக போச்சு. அப்போ இது என்னதான் பண்ணுறதுன்னு யார்கிட்டயோ போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான முயற்சி அவங்க எடுத்தாங்களான்னு தெரியல. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் எழுந்து பார்க்குறாரு, இவருடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில் பெரிய ஒரு சுவர், நாம போராடுவோம் பாருங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வீராவேசம் பேசுகிற மாதிரி ஒருத்தருடைய ஃபோட்டோ ஒட்டி அது போட்டிருக்குது. இவருக்கு பார்த்த உடனே கோவம் தாங்கலை. இது என்ன இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை போல இருக்கேன்னு உள்ளே போய் ஒரு வாளி தண்ணியை கொண்டு அந்த போஸ்டர் மேலே ஒட்டி சுரண்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த போஸ்டர் ஒட்டின அபிமானிகள் எத்தனையோ பேர் அந்த வழியாக கடந்து போனவங்க யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அதை செல்ஃபோனில் வீடியோ எடுத்து வீடியோவை வைரல் ஆக்கிட்டாங்க. இந்த போஸ்டர் ஒருத்தர் இப்படி பண்ணுறாருன்னு.
பெங்களூரில் இருக்கிற அவருடைய மகன் வரைக்கும் அந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கு. அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க, ஏன்பா இதெல்லாம் உனக்கு வெளியில் இருக்கிற காம்பவுண்ட் செவரில் தானே ஒட்டியிருக்கிறாங்க, ஏன்ப்பான்னா இது என்னடா அது, என் வீட்டு காம்பவுண்ட் செவரு நம்ம வீட்டு செவரு கண்டவங்களும் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் இடமா இது, அதை தான் நான் பிச்சை எடுத்தேன், இங்கே பாருப்பா வைரலாக இருக்கு உன்னுடைய வீடியோன்னு சொல்லும்பொழுது, ஆனால் ஆயிட்டு போது இதுக்கு ஒரு தீர்வு வந்தால் வரட்டோங்கிறாரு. அவருக்கு கோபம் கொப்பளிக்குது. கொஞ்ச நேரத்துலலாம் பயங்கரமாக கையில் கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பைக்கில் 4-5 பேர் வந்து இறங்குறாங்க. இந்த வீட்டு ஓனர் நீங்கள் தானு கேட்டை திறந்துக்கிட்டு வந்து, ஆமாம் என்னப்பா யார் பண்ணீங்களேன்னா, இந்த போஸ்டரை யார் கிழிச்சது, நீங்கள் தானே கிழிச்சிங்க, வீடியோ தான் நான் பார்த்தனேங்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, கத்துறாரு, ஆமாம் நான் தான் கிழிச்சேன், இப்போ என்ன பண்ணிடுவேங்கிறாரு இந்த பெரியவர். வார்த்தை முத்திக்கிட்டே போய் அதில் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, கொஞ்சம் கரடு முரடான ஒரு ஆசாமி, அவரை அடிச்சிடுறாரு அந்த வீட்டு பெரியவர். அவமானமாக போச்சு. என்ன பேசிக்கிட்டே இருக்கும்போது கையை நீட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் எப்படி சொன்னாதான் புரியும். போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கோம், பிடிக்கலன்னா பார்க்காம போ அந்த போஸ்டரை, எதுக்காக எங்கள் தலைவரோட போஸ்டரை கிழிக்கிறேன்னு என்னமோ சொல்லி சத்தம் போட்டு போயிட்டாங்க. திருப்பி நண்பர்கிட்ட சொல்லி அழறாரு, என்ன பண்ணுறதுனே தெரில, இப்படி வீடு பூந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனைவி சொல்கிறாங்க, வயசு பொண்ணை வச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் தேவையா, வேண்டாங்க, நம்ம வாங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு போகலாம் அல்லது வீடையாவது காலி பண்ணிக்கலாங்க போது, இது ஏன் சொந்த வீடு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் பூனை கிடையாது புலிங்கிறாரு. அப்படி இப்படி அவர் அவமானத்தில் நிறைய பேசுகிறார். ஒரு விதமாக அவரை சமாதானப்படுத்தி திருச்சியில் இருக்கிற அவருடைய தம்பி வீட்டுக்கு மனைவியோட பெண்ணோட போகிறாரு. ஒரு 10 நாள் தங்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி தான் வீட்டுக்கே வர்றார். வேறு ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு, அது பழசாயிருக்கு, கிழிஞ்சிருக்கு. ஆனால் அவர் திருப்பி வரும்போது முற்றிலும் மாறுபட்ட மனநிலையில் வர்றார். என்னவோ யாரோ ஏதோ போராட்டம் பண்ணிட்டு போகிறான், அசௌகரியம்தான். அந்த ஒரு 1/2 மணி நேரம் அசௌகரியத்தை வாசல் வரைக்கும் தானே சத்தம் கேட்குது, பொறுத்துட்டு போனால் நான் சொச்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைனா வீடு பூந்து எவனோ அடிக்கிறான், இது என் வயசுக்கு இது தேவையா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கிற காலகட்டத்தில் என் நிம்மதி போய் என்னால் என் வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியும் பாதுகாப்பும் போய் என்னால் என்ன பண்ணிட முடியும்? ஒரு தனி மனிதனா நான் யாரோட மோதுறேன்னு யோசிக்காமல் மோதின்னு இருக்கேன். அவங்களாம் மலை மாதிரி, நம்மளால் எதிர்த்து எதுவும் செஞ்சிட முடியாது. என்ன நான் இனிமேல் பழகிக்கணும், இந்த மாதிரி நடக்கிறத கொஞ்சம் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்தோடு வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த திடலில் அதுக்கப்புறம் என்ன கூட்டம் நடந்தாலும் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாமேன்னு தானும் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதையும் தாண்டி தன்னோட காம்பவுண்ட் சுவரில் எழுதி வச்சிருக்காரு, இங்கே யார் வேண்டுமானாலும் சுவரெட்டி ஒட்டி கொள்ளலாம்னு எழுதி வச்சிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடியுது. ரொம்ப நுணுக்கமான விஷயம் இல்லை, என்ன தெரியுமா, நம்ம இறங்கி சீர்திருத்துறோன்னு சில வேலைக்கு இறங்கும்போது முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தலைவேதனை, பாதுகாப்பு போயிடும், நிம்மதி போயிடும், நமக்கே நம்ம நேரம் விரயமாறுதும் நம்மளுடைய ஆரோக்கியம் விரயமாறுதும் தெரியாது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியாதுன்னா, நம்மளால் இது முடியுமா முடியாதா, சாத்தியப்படுமா சாத்தியப்படாதான் தெரியாமலேயே நாம் சில விஷயத்தில் இறங்குறது தான் மிக தவறானது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட இலையோ தழையோ வந்து நம்ம வீட்டில் விழுதுன்னா 4 தடவை போய் சொல்லலாம், சொல்லவே மாட்டாங்க. நேராக போய் லோக்கலில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் டிவி சத்தமாக வைக்கிறாங்கன்னு சண்டை போடுறவங்க இருக்காங்க. கரெக்ட் தான், சுற்றி அப்போ எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் இருக்க முடியுமா? நல்ல கேள்வி. வயசுன்னு ஒன்று இருக்குது, அதற்கான தெம்புன்னு ஒன்று இருக்குது, நேர காலம்னு ஒன்று இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போக முடியுமோ போகலாம், அல்லது கொஞ்சம் தன்மையாக எடுத்து சொல்லலாம். ஏன்னா சில பேர் தெருவில் ஒரு அநீதி நடந்தாலே தெருவில் இருக்கிற எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது தான் சரிம்பாங்க, சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, இவருக்கு என்ன வேலையாக வெட்டியா எதையாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பார், கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், வேலையை விட்டுட்டு சம்பாத்தியத்தை விட்டுட்டு வீட்டு ஆட்களுடைய பாதுகாப்பெல்லாம் யோசிக்காமல் இவர் பின்னாடி போக முடியுமா, நம்ம இந்த பைத்தியக்காரனான்னு யாரும் வரமாட்டாங்க. அதனால் இதெல்லாம் யோசித்து செய்யணும். எதுவுமே முடியலையா, இந்த கதையில் இருக்கிற தலைப்பு மாதிரி சில விஷயங்களை நாம் அப்படியே பழகிக்கொள்வது, குறிப்பாக ஒரு வயசுக்கு அப்புறம் பழகிக்கொள்வது தான் அந்த வயதுக்கே உண்டான ஒரு முதிர்ச்சி. எல்லாம் எவ்வளவோ சுற்றி அநீதி நடக்குதுங்க, கத்தி கத்தி கேட்கணும் போல தான் இருக்குது, தொண்டை கிழிய சொல்லணும் போல இருக்குது, எடுத்து சொல்லணும் போல இருக்குது. நம்மளால் செஞ்சிட முடியுமா, நம்மளால் சொல்லிட முடியுமா? இது நடக்காதுன்னு தெரியும். எது நடக்கிறதோ அதுதான் நடக்கும். நம்ம ஒருத்தரால் இப்படி ஒருத்தர் நினைச்சா என்ன பண்ற இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குடும்ப சூழல், குறிப்பாக நான் சொல்கிறது ரிட்டையர்மெண்ட் ஆன பெரியவங்க அதை கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா தான் அவங்களுடைய சொச்சகால வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ரொம்ப அடிப்படையாக சொல்கிற விஷயம் என்னென்னா, வயதானவர்கள் தான் மட்டுமே ஒரு களத்தில் இறங்கி ஒரு விஷயத்தை நேர்படுத்திட முடியும், சீர்படுத்திட முடியும், புறையோடி போன ஒரு விஷயத்தை மாற்றிட முடியும்னு இறங்குறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் அதில் ஆரோக்கியத்தை இழந்து, மன நிம்மதியை இழந்து, குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு இழந்தது தான் பெருசாக இருக்குது. அதனால்
இதை நம்ம கரெக்டான ஒரு சென்ஸில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், எதைக்காக நாம் போராடுகிறோம், எதை நோக்கி நாம் போராடுகிறோம், எதற்கு நாம் குரல் கொடுக்குறோம், எந்த காலகட்டம், வாழ்க்கையின் எந்த காலகட்டத்தில் அதுக்கு குரல் கொடுக்குறோம், என்ன வயசில் குரல் கொடுக்குறோம், நமக்கு இது தொடர்ந்து போக முடியுமா, எல்லாத்தையும் யோசித்து ஒரு விஷயத்தில் இறங்குறது நல்லது. குறிப்பாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஆண்கள் அதை யோசித்தா எல்லாருக்குமே நல்லது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.